மனசாட்சிடா. நாம் இந்த வீடியோவில் என்ன பற்றி பார்க்க போகிறோன்னா, நேற்று கொல்கட்டா சரியான மேட்ச்சு பங்கமாக விளையாடி தள்ளிட்டாங்க போல். சன்ரைசர்ஸை கழுவி ஊற்றியாச்சு. சன்ரைசர்ஸை ஒரு மணல் கிங் மாஃபியா மாதிரி இந்த ஒரு டீமை நேற்று புதகுழியில் விழுந்த சாக்கடை மாதிரி ஆகிட்டாங்க நேற்று சன்ரைசர்ஸை. 287 277 எவ்வளோ ரன்ஸ் ஆச்சுங்க டே. மெயினான பிளேயர் டிராவிஸ் ஹெட், மிச்சல் ஸ்டாக்கு 25 கோடி நேற்று தான் வேலை செஞ்சுருக்கு. பொட்டா ஸ்லாட்டில் பிச்சுக்கிட்டு போகுது. யாக்கர் பட்டால்னு பால் வெடிஞ்சு உடஞ்சிட்டு போகுது. மிடில் ஸ்டிக்கும் ஹாஃப் ஸ்டிக்கும். டிராவிஸ் ஹெட்டு மரணமான டக் அவுட்டு நேற்று. சரியான கம்பேக், நினச்சி பார்க்கல கொல்கட்டா. 3 விக்கெட்டுங்க ஸ்டார்க்கு. இப்போ அபிஷேக் சர்மாவும் அவுட்டு. அவன் அடிக்கல. கிளாசன் வந்தார், ஒரு 2 6 அடிச்சுட்டு போயிட்டாப்ல. ஆனால் சரி, அதுக்கப்புறம் இவனுங்க ஸ்டார்க்கு நல்லா 3 விக்கெட்டு போட்டு எடுத்துட்டான். ஹர்ஷித் ராணா, வருண் சக்கரவர்த்தி நம்ம பையன் தமிழ்நாட்டு சிங்கம் 2 விக்கெட் எடுத்துருச்சு. ஸோ எல்லாம் ராகுல் திரிபாத்தி ஒரு 50 அடித்தாப்புல. திரிபாத்தி 50 அடிக்கோவ ஒரு ஸ்கோர் வந்தது 159. கட்சியில் நம்ம கேப்டன் பேட்ரிக் கமின்ஸ் அவர் ஒரு 30 ரன் அச்சாப்புல 22 பாலுக்கு. 2 6 2 4. இதெல்லாத்தையும் விட போனது பார்த்தா ஆக மொத்தத்தில் ஒரு 159 வந்துச்சு. ஆனால் டெமாலிஷிங் அண்ட் டாமினேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நேற்று சன்ரைசர்ஸ். காலி கொல்கட்டா டெமான்ஸ்ட்ரேட்டட் டாலி. அனன்யா பாண்டே அப்படி கத்துறா ஆன்னு. பாண்டேன்னு பேர் வச்சு சத்தியமாக இவ்வளோ நான் கொல்கட்டாக்காரியாக இருப்பான்னு நினச்சி கூட பார்க்கலாம். அனன்யா பாண்டே, ஷாருக் கான், அப்புறம் நேற்று கிங் கான். அவர் கிங் கான் நேற்று வந்தாப்புல பங்கமாக கத்துனாரு. ஸ்கோர் போலோர் போஜித் போரு. அதுக்கப்புறம் பார்த்தா இவனுங்க செகண்ட் பேட்டிங் ஆட வரும்போது கொல்கட்டா பிலிப் சால்ட் வேறு இல்லை. ஸோ டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டாங்க. ஸோ பரவாயில்ல. குர்பாஸ் வந்து நேற்று ஒரு கம்பேக்கு நல்லா 2 6 2 4 25 ரன் அடித்தாப்புல. நரைன்னு வேஸ்ட் 4 4 அடிச்சுட்டு போயிட்டான். கம்மின்ஸ் ஒரு விக்கெட்டு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாட்டு செல்லப்பிள்ளை நடராஜன் ஒரு விக்கெட்டு தான் எடுத்தாப்புல நேற்று. ஸ்ரேயாஸ் கம்மின்ஸ் நேற்று என்ன பண்ணியிருப்பான்னு தெரியல. உர்ரா குவாலிஃபயர் 2ல் பார்த்துக்கலாம், இவனுக்கு ஜெயிச்சுட்டு போட்டோன்ட்டு டிராவிஸ் ஹெட்டுக்கு 2 ஓவர் கொடுக்குறான். அவன் வேணும்ட்டு அடிக்கணுனுக்காக குத்துக்கிறான் போல 2 ஓவர். கீஸ் தான் ஸ்ரேயாஸ் ஐயர், வெங்கடேஷ் 2 ஐயர் பசங்களும் 2 ஐயர் மாஃபியா மாதிரி அடிச்சிட்டானுங்க. ஐயர் பாய்ஸ் நேற்று எஸ்டர்டே க்ளீன் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணிட்டீங்கடா ஐயர் பாய்ஸ். வேறு லெவல் பர்ஃபார்மன்ஸ் ஐயர் பாய்ஸ் கிட்டேருந்து. போட்டுன்னு அடிக்கிறான் வேணும்ட்டே. முர்ரா குவாலிஃபயர் 2ல் நாளைக்கு வின்னர் எலிமினேட்டர் ஏமா வரான், அவனை வச்சு பார்த்துக்கலான்ட்டு வெறுப்பாயிட்டார் போல் கம்மின்ஸ் நேற்று. இவரு குஜராத் ஸ்டேடியமில் தான் நேற்று நடந்தது. அங்கே சைலன்ஸ் பண்ணார்ல இந்தியா ஃபேன்ஸை. இவர் டீம் தோத்துட்டு போட்டோம். பட் ஹார்ட்லி கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு த கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் டீம். ஜீத் ஜாயங்கே ஜீத் போரே. ஃபைனல்ஸ் போயிட்டீங்க. 2012 ஸ்கிரிப்டா 2012 ஃபைனல் சென்னையில் ஜெயிக்கணுமே. இப்போ சென்னை வந்துட்டு இருப்பானுங்க. நான் சென்னையில் தான் இருக்கிறேன். என்னால் ஒரு IPL மேட்ச் கூட போக முடியல, வசதி இல்லை, வறுமை என்ன பண்ணுறது. ஒரு நாள் நான் இந்தியா மேட்சோ இல்லை சென்னை சூப்பர் கிங்ஸ் மேட்சோ என் ஊரில் நான் பார்ப்பேங்கிற நம்பிக்கை இருக்குது. வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களால் தான் அது முடியும். ஓகேவா? எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம படம் ஷேர் ஆகுதோ, நம்ம வீடியோ ஷேர் ஆகுதோ தெரில. போட்டேன்டா. என்னடா உனக்கு யாரும் ஹெல்ப் பண்ணடா, நம்மளை தான் நம்ம காப்பாற்றிக்கணும். ஓகே, மனசாட்சிக்கிட்ட பேசினார், அவர் எனக்கு அட்வைஸ் பண்ணார். ஓகே, நம்மளை தாங்க காப்பாற்றிக்கணும். ஓகேவா? சரி, நான் மேட்ச் டாபிக் வரேன். என் பர்சனல் டாபிக் இருக்குது. ஸோ ஜீத் போரே. ஃபைனல்ஸ் யார்? KKR RCBயா இல்லை KKR SRHா இல்லை KKR RRா? இவங்க 3 பேர் யார் கொல்கட்டா கூட ஞாயிற்றுக்கிழமை மோத போகிறாங்க தெரில. இன்றைக்கி RR RCB இன்றைக்கி ஜெயிக்கடா. புள்ள புட்டியோட காத்துக்கிட்டு இருக்கிறானுங்கடா. ஜெயிச்சிருங்கடா டேய். பாய்.